கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அதிமுக 3 இடங்கள் தருகிறது. வேல்முருகன் அதிமுகவோடு போகிறார். விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் வரையிலும் அவர்களை அழைத்து கருத்து கேட்டு பேசி அதற்கு பிறகுதான் ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் இந்த முடிவை அறிவிப்போம். இது கூட கடந்த 15 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பயணம் சென்று நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் அளவில், தொகுதி தலைவர் செயலாளர் அளவில், மாவட்ட தலைவர் செயலாளர் அளவில், மண்டல பொறுப்பாளர்கள் அளவில், ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கான கட்சியினுடைய அரசியல் பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர்கள், மண்டல நிர்வாகிகளோடு, அதற்கு பிறகு மாநில அணி நிர்வாகிகளோடு கலந்து பேசி, அதற்கு பிறகு மாநில கட்சியினுடைய தலைமை குழு கூடி முடிவெடுத்து அவர்கள் சொன்ன இத்தனை படிநிலையிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அதனால் தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள் போது பத்தோடு அத்தோடு இது ஒன்று என்பது போல என்னை ஒப்பிட்டு சமூக, குறிப்பா நீங்க இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகள் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துங்க. சில யூடியூபர்ஸ் அவங்களுக்கு என்ன தர்மம் நீதி அதெல்லாம் எதுவும் அவங்க கிட்ட இருக்காது. ஒரு சில பேருக்கு அதெல்லாம் இருக்காது. அவங்க எல்லாம் யாராருக்காக இயங்குறாங்க, யாராருக்காக பேசுறாங்க என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அதனால தயவு செய்து என்கிட்ட நீங்க வந்து இந்த மாதிரி நான் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு உங்களை அழைத்து சொல்லுகின்ற போது அந்த செய்தியை நீங்க கொண்டு போங்க. என்னுடைய இந்த 5 ஆண்டு கால சட்டமன்ற பணி என்பதும் கடந்த காலத்தில் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற பணி என்பதும் இந்த மக்களுக்கானதா தான் இருந்திருக்கு. அதனால நான் இந்த மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். ஆக நான் சமரசமற்று திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த கொள்கை வழி நின்று எந்த ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நான் ஆதரவு அளித்து அவர்களோடு இருந்தேன். அப்ப அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் 1-2 நிறைவேற்றிவிட்டு மீதும் பெரும்பான்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது இருக்கின்ற போது அதை நிறைவேற்றி தாருங்கள், எங்களுக்கு இடங்கள் கூட பெரிதில்லை என்று நான் சொல்கின்ற போது நீங்கள் ஒரு சிறிய கட்சி, நீங்கள் என்ன எங்கள் பெரிய கட்சியை பார்த்து டிமாண்ட் வைப்பது என்கிற பெரியண்ணன் பாணியில் திமுக எங்களை கையாள்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றபடி நாங்கள் மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம். திமுக தலைமையில கூட்டணியில் இருந்தோம். இடதுசாரி சக்திகளோடு, விடுதலை சிறுத்தைகளோடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுகின்ற தலைவர்களோடு நாங்கள் கைகோர்த்து பயணித்தோம். ஆனால் அவர்கள் எல்லாம் கேட்கவில்லை. நீ யார் இதையெல்லாம் சொல்வது, நீ யார் எங்களுக்கு டிமாண்ட் வைப்பது என்கிற அந்த தோணியில் பேசுகின்ற அந்த பேச்சை ஒரு இந்திய ஒன்றியத்திடமிருந்து ஒரு காலத்தில் தனிநாடு கேட்ட போராளி இயக்கத்திலிருந்து உருவான வேல்முருகன் மற்ற தலைவர்களோடு என்னை ஒப்பிட்டு நீங்கள் தயவு செய்து இடம் போடக்கூடாது என்பதுதான். உங்களுக்கே தெரியும், சட்டமன்றத்தில் கடந்த முறை நான் பேசினேன். தமிழீழ தேசிய தலைவரை நினைவு கூர்ந்து பேசினேன். தமிழ்நாடு விடுதலைப்படை தலைவர் தமிழரசனை நினைவு கூர்ந்து பேசினேன். புலவர் கலிபெருமாள் அவர்களை நினைவு கூர்ந்து பேசினேன். மாவீரன் வீரப்பனார் அவர்களுக்காக ஒரு நினைவில்லம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கவன ஈர்ப்பு திருந்த முதலமைச்சரிடையே நான் வலியுறுத்தினேன். ஆக இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், எனக்கு பதவியோ பணமோ வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் ஓட்டு அரசியல் இருந்த கூட விலகி, நான் என் கட்சி இல்ல, நான் தனிப்பட்ட வேல்முருகனாகிய நான் ஓட்டு அரசியல் இருந்து கூட விலகி, நான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்குமாக மண்டியிடாமல் மானத்தோடு போராடி மடிவதற்கு தயாராக அர்ப்பணித்துக் கொண்டு பொது வாழ்வுக்கு வந்தவன் வேல்முருகன். ஆனால் தயவு செய்து இளைய புதிய வருகையாக வந்திருக்கிற, நான் பார்த்து பரிசு வாங்கி பரிசு கொடுத்த என் பகுதியை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் கூட சில பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆக அவங்களாம் வந்து என்னுடைய கடந்த கால வாழ்வு, வரலாறு, என்னுடைய தியாகம், என்னுடைய அர்ப்பணிப்பு, இதை குறித்து கிஞ்சித்தும் ஒரு சீர்தூக்கி பார்க்காமல் உடனே வேல்முருகன் இங்கிலன்னு அங்க போயிடுவாரு, அங்கிலன்னு எங்க போயிடுவாரு, உடனே சசிகலா தலைமையில் கூட்டத்தில் இடம் பெற்றுவாரு, இப்படிலாம் போட்டு எங்களுடைய இந்த போர்க்குணம் கொண்ட ஒரு போராட்ட கொண்ட ஒரு சமூக நீதி தளத்தில் சாதி மத சண்டைகள் இல்லாத ஒரு தமிழர் வாழ்வுரிமைக்கான, இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மையர்களின் வாழ்வுரிமைக்காகவும் உலகத் தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் போராடுகிற ஒருவனை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொண்டு எங்கள் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து செய்தி வெளியிட வேண்டுமே தவிர பரபரப்புக்கான செய்திகளை வெளியிட வேண்டாம் என்று உங்கள் அனைவரையும் இதன் மூலம் இருகரம் கூப்பி கேட்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை நம்பி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எந்த ஒரு பிரிவு ஒரு அரசியல் கட்சி எங்களை அழைக்கும், எங்களுக்கு கூடுதல் இடம் கொடுக்கும், கூட்டத்தில் எங்களை சேர்த்துக்கொள்ளும் அப்படின்லாம் எங்களோட நோக்கமே இல்லை. இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். அதனால நீங்க உடனே சீட்டுக்காக வேல்முருகன் பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடுவாரு, அங்க போயிடுவாரு, இங்க போயிடுவாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் எங்கள் கட்சி கூடி
நாங்கள் இங்க வந்து வருகை தந்திருக்கிற ஆதரவு தெரிவித்திருக்கிற அரசியல் கட்சிகள் அமைப்புகளோடு கலந்து பேசி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம், யாரோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறோம், அல்லது யாரோடு தொகுதி உடன்பாடு மட்டும், தேர்தலுக்கு மட்டுமே தொகுதி உடன்பாடு, தேர்தல் முடிந்தவுடன் அது அவர்களோட எந்த ஒட்டு உறவும் இல்லை, எங்களுக்கென்று கொள்கையை முன்னிறுத்தி தேர்தல் பாதையை முடித்துக் கொண்டு மக்களுக்கான அரசியல் பாதையை பயணிப்பதை எல்லாம் குறித்து நாங்கள் விவாதித்து முடிவெடுத்து அறிவிக்க இருக்கிறோம். அதனால தயவு செய்து நாங்க சொல்ற அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற செய்தியை மட்டும் நீங்க வெளியிட்டு உதவணும். எங்களுக்கு தமிழ் சமூகத்தில் இருக்கிற அந்த நல்ல பெயரை தயவு செய்து ஒரு சில யூடியூபர்ஸ், ஒரு சில மீடியாக்கள் அந்த டேமேஜ் என்று சொல்லக்கூடிய அது ஒரு எங்கள் மீது ஒரு தப்பான பின்பம் மக்கள் மீது ஏற்படுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டாம். இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இரண்டு கூட்டணிகளுமே வந்து பெரிய பெரிய கூட்டணியில வெளியேறிட்டீங்க, இன்னொரு கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த கட்டமாக உங்களுடைய நகர்வு எங்க, நாம் தமிழர் அந்த சைட்லயும் போக முடியாது. அடுத்த கட்டமா தனித்து போட்டியிடுவதற்கோ அல்லது வேற அமைப்புல சேர்த்து போட்டியிடுவதற்கான அதுக்குதான் இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன், 25க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன அரசியல் கட்சிகள், விளிம்புநிலை மக்களுக்காக போராடுகின்ற தமிழ் தேசிய அமைப்புகள் என்னை சந்திப்பதற்கு வருகை தந்து அறையில் காத்திருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து பேசி நாங்கள் முடிவை அறிவிப்போம். இல்ல, இது வந்து ரொம்ப எங்களை என்ன சொல்லுவாங்க, கூடவே வைத்திருந்து நாங்கள் ஒரு வலுவான மாற்று அணியாக கட்டமைத்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் கடைசி நேரத்தில் அவங்க எங்களுக்கு இந்த பதில சொல்றாங்க. இந்த பதில சொன்ன பிறகுதான் நான் உங்களை சந்திக்கிறேன். அதனால இப்ப என்னுடைய ஒருங்கிணைப்பில் இருந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருந்த பல இயக்கங்கள் திமுகவுக்கு ஏற்கனவே ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். அதை நான் குறை சொல்ல மாட்டேன். அது மதச்சார்பற்ற பாரதிய ஜனதா அணி இங்கு வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை ஆதரித்திருக்கிறார்கள். இப்போது நான் கூட்டணியிலிருந்து வெளியேறி வந்திருக்கிறேன். இனி அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். திமுகவை ஆதரிப்பதா, வேல்முருகனை ஆதரிப்பதா, வேல்முருகன் தலைமையில் அமைய போகின்ற இந்த தமிழர் வாழ்வுரிமைக்கான ஒரு கொள்கை சார்ந்த, நான் என்ன சொன்னேன், இப்ப டெல்லியிலே கூட கடந்த காலத்தில் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல ஒரு செயல் திட்டம் இருந்துச்சு, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இருந்துச்சு. ஆட்சிக்கு வந்தா நாங்க இதை செய்யணும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தினாங்க. இப்ப அந்த மாதிரி இங்க வந்து நான் ஒரு கோரிக்கையா தான் சொன்னேன். அதை கூட ஏத்துக்கல, அதை கூட்டு பரிசீலனை பண்ணல அப்படின்னா இது என்ன மனநிலைமை சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க பத்திரிகை தான் வந்து நீங்க விவாதத்துல கூட 3 முனை போட்டு 4 முனை போட்டின்னு தான் எடுத்துக்கிறீங்க. ஆமா, கண்டிப்பா நாங்க வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலை நாங்க தான் சொல்லிட்டோமே, திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டோம். நாங்க எத்தனை கட்சிகள் அமைப்புகள் ஆதரவோடு இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் என்பதை விரைவில் நான் அறிவிக்கிறேன். அப்ப எங்களை நீங்க வந்து 5 முனை போட்டியை தாண்டி 6 முனை போட்டியாக கூட களம் மாறுகிறது என்பதை நீங்கள் தான் விவாத பொருளாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும். நீங்க முதல்ல நாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடுகின்ற போராளிகளை கொண்ட இயக்கங்கள் இருக்கு, இவங்கெல்லாம் இங்க லஞ்சம், லாவணியம், ஊழல், மண்ணை திருடாம, மலையை வெட்டி கடத்தாம, தாது மணல் கொள்ளையில ஈடுபடாம, லாட்டரி விற்காம, கஞ்சா விற்காம, அபீன் விற்காம, இந்த மண்ணில் நேர்மையான அரசியலாளர்கள் எங்களை போன்றவர்கள் இருக்கிறாங்க என்பதை இந்த நாட்டில் இருக்கிற கடகோடி உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கும் கடகோடி வாக்காளருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களாகிய உங்களுக்கு இருக்கு. நீங்க கொண்டு போய் சேருங்க. நீங்க ஒரு சினிமா நடிகரை கொண்டு போய் சேர்ப்பதில் இங்க இருக்கிற போராளி இயக்கம் ஐயா மறந்து ஐயா கண்ணு, நல்ல கண்ணு போன்றவர்களை சேர்க்க மறந்துட்டீங்க. ஐயா கண்ணு போன்ற, பாண்டியன் போன்ற இந்த மண்ணுக்காக விவசாய மக்களுக்காக போராடுகின்ற இளைஞரன் போன்றவர்களை கொண்டு போய் சேர்க்க மறந்துட்டீங்க. எத்தனையோ விவசாய சங்க தலைவர்கள் உதயகுமாரனை கொண்டு போய் சேர்க்க மறந்துட்டீங்க. ஆக அதுமாரி இல்லாம ஒரு அரசியல் கட்சியாக நாங்களும் இந்த மாதிரி நாங்களும் இருக்கிறோம். நிறைய அமைப்புகள் இருக்கிறாங்க, சமரசமற்று கடைசி நிமிடம் வரைக்கும் போராடி மடிந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு. அவர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை, அவர்களுக்கு உரிய இடங்களை பத்திரிகை ஊடகங்கள் அவர்களுக்கு உரிய வெளிச்சத்தை கொடுங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பத்திரிகை ஊடகத்தின் சார்பாக நாங்க கைகூப்பி தமிழக மக்கள் கிட்ட சொல்றோம், நாங்க ஒரு மாற்று அரசியலை, ஒரு அறம் சார்ந்த அரசியலை, ஒரு இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான, மொழிக்கான, இனத்திற்கான, எதிர்கால என் சந்ததிக்கான ஒரு அரசியலை செய்வதற்கு நாங்கள் முற்படுகிறோம். தமிழக மக்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் நாங்கள் முடிவெடுத்து அறிவிக்கின்ற அந்த கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு கரம் கூப்பி தமிழக மக்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். எப்படி சாதகமாகும்? நான் தான் சொல்லிட்டேன், என்டிஏ என்பது அது ஒரு பாரதிய ஜனதா மதத்தின் பெயரால் மக்களை அணிதிரட்டுகின்ற ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியை எங்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் கொள்கை, கருத்தியல், லஞ்சம், லாவண்யம், ஊழல், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், மீனவர் வாழ்வுரிமை, தொழிலாளர் வாழ்வுரிமை, விவசாயிகளுடைய வாழ்வுரிமை, விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருளுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய எண்ணங்கள் என்டையரா டிஃபரண்ட்.
ஆனால் பாரதிய ஜனதா என்பது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களை உள்ளடக்கிய பெரும் முதலாளிகளை வளர்த்து எடுக்கிற இங்க இருக்கிற நான் சொன்ன சிறு குறு தொழிலாளர்களிலிருந்து சிறு குறு விவசாயிகளிலிருந்து மீனவர்களிலிருந்து இவர்களுடைய வாழும் உரிமை பறிக்கின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா. அதுக்கு எப்படி நாங்கள் லாபமா செயல்படுவோம்? தனித்து போட்டியிட தயாராக கண்டிப்பா. ஏதாவது நான் கூட்டணி இப்ப வந்திருக்காங்க, அவங்களை கேட்காம நான் அறிவிக்க கூடாதுன்னு உங்ககிட்ட அறிவிக்கல. அவர்கள் அனைவரோட கலந்து பேசி கிட்டத்தட்ட 25 அமைப்புகள், சின்ன சின்ன விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுகின்ற கட்சிகள் என்னை வந்து சந்திச்சிருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திரு தடா ரஹீம் போன்றவர்கள், திரு உதயகுமாரன் போன்றவர்கள், திரு KM ஷரீப் போன்றவர்கள், நம்முடைய தூத்துக்குடியினுடைய ஸ்டெர்லைட் போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் நேற்று தினம் வந்து என்னை ஆதரவு தெரிவித்தார் டாக்டர் வாத்திமா போன்றவர்கள். இது போன்ற எண்ணற்ற அமைப்புகள், இயக்கங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று தொடர்ச்சியாக எனக்கு ஆதரவுகள் குவிந்து கொண்டு வருகிறது. நீங்க பத்திரிகை நண்பர்களே சொல்லுங்க, இந்த 2 நாளா இந்த ஸ்டாண்டை நான் எடுத்த பிறகு, இப்படி கலந்து ஆலோசிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு சமூக வலைதளங்கள்ல நீங்க சாதாரண பொதுமக்கள் கூட என்னை ஆதரிச்சு கருத்து பதிவிட்டு கொண்டிருக்காங்க. அப்படி வேணுமா நான் ஒரு 100கணக்கான கருத்து பகிர்வு உங்களுக்கு வேணுமா அனுப்புறேன். நீங்க வேணுமா செய்தியா போட விருப்பம் இருந்தா போடுங்க. நாங்க வந்து அதை வந்து எங்களுக்கு கிடைக்கிற ஆதரவுகளை பொறுத்து கண்டிப்பா நாங்கள் முடிவு அறிவிப்போம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாது, 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்காது, இதெல்லாம் திமுக பண்ணாது. வன்னியர்களுக்கு எதிரான ஒரு அரசியலா திமுக இருக்குன்னு பாக்குறீங்களா? நாங்க வந்து வன்னியருக்கு மட்டும் எதிராக சமூக நீதி, அதனால சொல்றேன், சமூக நீதியே இந்த மண்ணில் அனைத்து மக்களுக்கும் கிடைத்துவிடக் கூடாது என்பது தடுக்கிற ஒரு கூட்டம் முதலமைச்சரை சுத்தி இருக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. அதற்கு முதலமைச்சர் வந்து ஈல்டாகிறார். அதனாலதான் முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல அப்படின்றது என்னுடைய பார்வை. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.